ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஸோ கிரக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அற்புதங்கள் இருந்த மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20ஆம் தேதிக்கு மேலே சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நவக்கிரகங்கள்லேயே சூரியன் தான் முதன்மையான கிரகம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நவக்கிரகங்களில் சூரியனை போல் யாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹைலைட்டான கிரகமே இல்லை. ஸோ எல்லா கிரகங்களும் இருந்தாலும் சூரியன் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 ஹைலைட்டாக கருதப்படுது. அப்பேற்பட்ட சூரியன் சுழற்றி அடிக்கக்கூடிய காரணத்தினால தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய ஜாக்பாட்கள் இனிமே தான் அடிக்க போகுது. ஸோ ஜூலை 20க்கு பிறகு கதவை நீங்கள் திறந்து வைத்திங்கன்னா பணம் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுது. ஸோ என்ன மாதிரி பணம் கொட்டும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிரகநிலைகள் எப்படி அமையுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் அதற்கேற்ப நீங்கள் பலன் பெற முடியும். அதனால் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலை எப்படி அமைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கரன், பாக்கியஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஸோ கிரகநிலைகள் இப்படி அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையினாலும் மனம் தளராத விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்து முடிக்க ஆற்றல் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் காரணமாக நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கான முயற்சி செய்தும் அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த முயற்சி நீங்கள் செய்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். காரணம் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு இந்த யோகா டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வாகனங்கள் வாங்கிறது உறுதியாகும். அப்புறம் திடீரென செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். இதோடு வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் சூழ்நிலை நேரிடும். சூரியனால் இந்த மாதிரி சில கவனமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க வேண்டும். ஸோ கவனம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது. ஸோ கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து தான். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு சூரியனால் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிதானமாக நடக்கணும். குறிப்பாக கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். அதனால் பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சூரியனால் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ தொழிலையும் கவனமாக இருக்கணும், உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும். மெயினாக கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். கவனமாக இல்லைன்னா சூரியனால் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அப்புறம் குடும்பத்தில் உறவினரோடு கருத்து வேறுபாடு உண்டாகும். குறிப்பாக வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. கரெக்டாக சொத்து விவகாரங்கள்லாம் கவனம் தேவை. சொத்து விவகாரங்களில் கவனமாக இல்லைன்னா நிறைய நீங்கள் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுவும் சொத்து விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது.
அதனால் சொத்து விவகாரங்களில் சூரியனால் ரொம்ப 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 கவனம் தேவை. ஸோ கவனம் இருந்தீங்கன்னா சொத்து விவகாரங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடைவெளியில் நிறைய இடைவெளிகள் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இடைவெளி இல்லாமல் இருக்க ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய நலனில் கூட கவனம் செலுத்தணும். பிள்ளைகளுடைய நலனில் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லது. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆக மொத்தம் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் குடும்ப ரீதியாக நிறைய கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். பர்டிகுலராக பெண்களுக்கு கூட சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி எதிர்பாராத வகையில் கிடைக்கும். அதுவும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பெண்கள் நீங்கள் துணிஞ்சு இந்த சூரியனால் செயல்படலாம். அப்புறம் கலைத்துறையை இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்படுது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் நல்ல லாபமானது கிடைக்கும். அதுவும் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறுவது முடியும். புதுசாக ஒப்பந்தம் தொடங்குறது, புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்கிறது, இதெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்து பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா சூரியனால் நன்மைகள் ஏற்படும். இல்லைனா கொஞ்சம் கெடுதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு குறிப்பிடப்படுது. அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சூரியனால் உருவாகும். அதுவும் எதிர்பார்த்த பதவிகள் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். எல்லாத்த விட நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. அதனால் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படக்கூடிய காரணத்தினால துணிந்து செயல்பட வேண்டும். ஸோ இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்படுது. அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்படுது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்விக்கான பணிகளில் தாமதமானது சூரியனால் உண்டாகும். அதுவும் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கணும். உழைப்பு இருந்தால் தான் அந்த தாமதம் உண்டாகிறது சரியாகும். அதனால் தனுசு ராசியில் பிறந்த மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் மாற்றங்கள் வந்து ஏற்படும். இதுவே உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில தாள்கள் குறிப்பிடப்படுது. அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனால் தொழில் வியாபார போட்டிகள் குறையும். அதுவும் பணவரவு இருக்கும். அதோடு புதிய நபர்களுடைய அறிமுகமானது உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். குடும்ப இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் போது கவனம் தேவை. நெக்ஸ்ட்டு புரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்படுது. பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்படுது. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனால் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. பணவரவு அப்போ தான் திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நபர்களோடு எச்சரிக்கை தேவை. நெக்ஸ்ட்டு உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனால் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியவர்கள் உதவியும் கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலோடு எந்த காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா சாதகமாக செய்து முடிக்க முடியும். அதனால் அந்த மாதிரி இருங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சூரியனால் வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஜூலை 20க்கு மேலே பெருமாளை தீபமேற்றி வணங்க வேண்டும். இதனால் எதிர்பார்த்த காணியங்களும் கிடைக்கும். அதே போல் உத்தியோக தொடர்பான பிரச்சனை தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்க காமனாக செய்திடுங்க. எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்திடுங்க, நல்லது.
ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பயன்பெறட்டும்.